பேச வந்தேன், முகம் பார்க்க வந்தேன், பிரியாகவே என்னை பொசுக்கார முள்ளாக கிரிய என் கண்ணல, ஆனாலும் காத்திருந்த ஓ வீட்டில. ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிவிபியோட எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் எபிசோட் இதோட எண்ட் பண்ணியிருப்போனா, ஜிமின் அண்ட் வயன் ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆகியிருக்கும். அண்ட் தயாங்க நேபி ரெண்டு பேத்துக்கும் க்யூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப், ஆனால் இன்னும் சொல்லிக்கல. ஆஸ் யூஷுவல் எல்லா கப்பிள்ஸ்க்கும் இடையில அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. அப்போ இந்த பாட்டில் சிமனா இப்போதைக்கு வேணாம். ஏய் என்னடி வேணாம்? ஏஞ்சலே என் பொண்டாடி. இல்லை சிமனா, இப்போதைக்கு வேணாம். வயன் எப்படி சொல்லி உனக்கு காம் டவுன் பண்றதுன்னு எனக்கு தெரியலடி. அப்போ ஜெமீன் அவ மேல போட்டிருக்கத அப்படியே கிளட்டுறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காவே இருக்கு. சிமனா ஏய் முத்தம் தானே கொடுத்துட்றியா? மூட்டை கொடுக்க மாட்டியாடி? உன்னை தொட வந்தான்ல, என்ன சொல்லணும்டி, என்ன சொல்லணும்? இல்ல ஜிமினா, நான் ஓகேதான் அப்படின்னு அவளோட செல்ஃப் அவளே அப்படியே காம் டவுன் பண்ணிட்டு அப்படியே ஜிமினா பாக்குறா. இப்ப ஜிமின் அவளோட ஐஸையே பாக்கணும். ஏய் எஞ்சு போடி, நான் போயிட்டு வரேன்டா. எங்க போற ஜிமினா? போயிட்டு வரேன்டி. அடுத்த நைட்டெல்லாம் ஒர்க் பார்க்கணும். நான் கிளம்புறேன்னா, நீ சாப்பிட்டு எத்துவங்கண்ணா. எங்க இப்படிலாம் போக மாட்டானே, ஏன் அப்படி போறா? எங்க சிமனா, என்னாச்சு? என்னாச்சு அஞ்சலி? ஒன்னும் இல்லடி. என்ன? ஒன்னும் இல்லையா? எதுக்கடி அழுற? இங்க வா. இல்ல வாடி அப்படின்னு மடியில தூக்கி வச்சுட்டு அவளுக்கு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவ கண்ணீரெல்லாம் தொடச்சு விடுறான். என்னடி? இல்ல ஜிமினா. என்ன இல்ல ஜிமினா? சரிடி, ஒன்னும் இல்ல. என்ன போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு பத்திரமா தூங்கு. உன் ஜிம்மி நீங்க தான் இருக்க என்ன? சரி. ஷாண்டி ஒரு மாதிரி இருக்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இல்ல நல்லாதான் இருக்க ஜிமினா. அவ 17 வயசு பொண்ணுடா. ஆனா நீ பண்றது ரொம்ப தப்பு. இப்பெல்லாம் உனக்கு தூக்கு கூட வர மாட்டேங்குது. பிகாஸ் அவளை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க. வேணாண்டா ஜிமினா, வேணாம் அப்படின்னு அவளை சேஃபா கீழே போக சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அப்ப கீழே வந்து படுத்தது ரிசும். என்னடி ஆச்சு? எதுவுமே ஆகலடி. என்கிட்ட பொய் சொல்லாத வயன், சத்தியமாடி. ஏதாச்சும் நடந்திருந்தா கூட நான் அவ்வளோ ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். என்னடி சொல்ற? எதுவுமே நடக்கலடி. அவன் போயிட்டான். எனக்கு அதுதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. சரிடி, ஒன்னும் இருக்காது. அப்ப இந்த சைட் ஜிம்மின் அவன் போயிட்டு நைட் டியூட்டியும் பாக்குறான் அவளுக்காக. இஞ்சலே எல்லாம் உனக்காக தான்டி, உனக்கா மட்டும்தான், அவளுக்காகவும் கிடையாது. அவன் என்னை விட்டு அப்படிலாம் போக மாட்டான். ஆனா ஏன் அவன் போனா? நீ பேசாம தூங்கு, எதை பத்தி யோசிக்காத அப்படின்னு தூங்கிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மின்க்கு ஒர்க்கே மார்னிங் 4 தான் முடியுது. அவள் அகைன் 8 ஸ்கூலில் இருக்கணும். ஸோ ஒரு 3 hours to 4 hours தூங்கிட்ட அவள் அகைன் ஸ்கூலுக்கு வர்றான். அப்போ எல்லாரும் அப்படியே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்மின்காக. ஈவன் டிராகன் தயாங் கூட ஜிம்மினை பார்க்கல. ஸோ எப்படி கியூட்டாக நின்றுட்டு இருக்கா தயங்க சைட் அடிச்சுட்டே. கியூட், எப்பயும் போல அவர் கியூட்டாக தான் இருக்காரு. ரிசே டாடி, என்ன உன் ஃப்ரெண்ட் அழுகு மூச்சு மாதிரி அழுதுட்டே இருக்கா? டிராகனா? இல்ல அது வந்து நாடி, அது வந்து இது வந்துன்னு. டேய் உனக்கு என்ன? என் ஃப்ரெண்ட் அழுகுவா சிரிப்பா, உனக்கு என்ன வந்துச்சு? என் ஃப்ரெண்டை வேற நைட்ல இருந்து காணோண்டி. காணோமா? அதுதான் இவ்வளவு சொன்னா. காலைல கால் பண்ணிடுவான், காலே பண்ணலன்னு. எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. வரட்டும் சிறுக அவனுக்கு அப்படின்னு எல்லாரும் மொத்தமா சேர்ந்து தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்மின் வர்றதுக்காக. அவன் செம்ம டயர்டா அப்படியே வந்துட்டு இருக்கான். ஸோ பைக்கும் இல்லைல்ல, அப்படியே நடந்தே தான் வர்றான். அப்ப டிராகனுக்கே ஒரு மாதிரி பாவமா போயிடுது. தயங்கும் பாக்குறான்.
என்னடி நடந்து வர்றானுக்கு பாவமா இருக்குடி, ரொம்ப டயர்டா வர தெரியறான். டேய் டேய் சப்ப ஜிமினா, என்னடா டிராகனா, என்னடா நடந்து வந்துட்டுறியா? வேற வேற எதுடா எப்படி வருவாங்க? டேய் பைக்கை வித்துடதான், நாங்களாம் உனக்கு ஃப்ரெண்டும் வேறன்னு இல்லையா? வரமாட்டோமா என்ன? இல்லை டிராகனா, அப்படியே வந்துட்டேன், தூங்கிட்டேன், டயர்டா இருந்துச்சு. டேய் என்ன நீ வீட்டையே போலையா? உங்க அம்மா எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஓ உனக்கு கால் பண்ணிட்டாங்களா? நான் கேட்டேன்டா, சொல்லிட்டேன் இந்த மாதிரி வேலைக்கு போனோமா. டே உனக்கு தான் வேலை முடிஞ்சிரும்ல. டேய் நைட் ஷிஃப்ட்டை சேர்த்து பாக்குற, அதான். ஏன் ஜிமேனா நீ ஏன் நைட் ஷிஃப்ட் எல்லாம் சேர்த்து பாக்குற? அப்ப ஆரமும் ஜேகேவும் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆரம் பாக்குறான், ஜிமேன் நைட்டெல்லாம் எங்க போன? ஷோ நைட் டியூட்டி போயிட்டேன், ஜாபுக்கு தான் போற. யாரும் எது ஒன்று தப்பா நினைக்க வேணாம். ஜாபுக்கு நீ எதுக்குடா போற? படிச்சுட்டு தானே இருக்க. இல்லைண்ணா போகணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். யாரும் நான் தயவு செஞ்சு எதுவுமே கேட்காதீங்க. ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போயிட்டேன். இப்படி ஆல்ரெடி அதான் பாட்டேன் பார்த்துட்டு இருக்கல, அம்மா சொன்னாங்க. அது பத்தல, எனக்கு அமௌண்ட் பத்தல, அதான். அப்படின்னு அவன் யார்ட்டையும் பேசாம அவன் பாட்டுக்கு அப்படி ஸ்கூலுக்குள்ள போயிடுறான். டீ டிராகனா, என்னடா இது சொம்ப மாதிரி போயிட்டு இருக்கான்? அதான் தாயாங்க எனக்கும் தெரியல, தலைவன் ஒரு மாறுங்கம்மா தான் சுத்திட்டு இருக்கான். இருக்கட்டும் வச்சுக்கிறேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குடி, அவனை கல்யாணம் பண்ணதுல இருந்து ஹாப்பியாவே இல்லை. இந்த வருவாளுங்க. ரிஸ் என்ன சொன்னா, அவளுக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து ஹாப்பியாவே இல்லை. என் மச்சான கல்யாணம் பண்ணதுல இருந்து அவன் ஹாப்பியா இருக்காளாமா? இருக்குடி உங்களுக்குலாம். இப்போதைக்கு என்னோட ஃப்ரெண்டை திட்டுற நீனு. உன் ஃப்ரெண்டையும் திட்டுவேன், என் ஃப்ரெண்டையும் திட்டுவேன், மூட்டு உள்ள போடி அப்படின்னு கத்தி விட்டுறான். இப்போ என்ன திட்டுறியா பாரு, தூது ஃபேஸ்புக் பிளாக், தோ இன்ஸ்டா வாட்ஸ்அப் அதுவும் பிளாக், விசாட் அதுவும் எல்லாமே பிளாக் 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 பிளாக். எதுக்கடி என்ன பிளாக் பண்ணா? இங்க வா உடனே மேலே கொடுக்குறீங்க வா. அப்படிதான் பிளாக் பண்ணுவேன், என்கிட்ட பேசாம சாகு அப்படின்னு அவளும் உள்ள ஓடிடுறா. ஏபி நல்லா படிக்கணும் என்ன? படிப்பேண்ணா. டேய் அவளாம் நல்லா தாண்டா படிப்பா, எதுக்கு இப்ப அவளை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கா? மூடிட்டு வா, நமக்கும் டைம் ஆச்சு ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. உள்ள போனா ஜிம்மின் அவன் பாட்டுக்கு நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் சமத்து குட்டியாட்டம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னடி ஹோம்ஒர்க் கண்டாலே உனக்கு பிடிக்காது? அவனோட நோட்டை வாங்கி நான் தான் ஹோம்ஒர்க் பண்ணி கொடுப்பேன். எனக்கு என்னன்னா எல்லாம் சமத்தா வந்து உட்காந்துருக்கான். எனக்கு இது ஜிம்மி நானே டவுட்டுடி. ஏன்டி இப்படி இருக்க? கொஞ்ச நேரம் பேசாம இரேண்டி, என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சமாச்சும் அப்சர்வ் பண்ண விடு. அப்போ ஜேகே அப்படியே வர்றான், அப்படியே கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். ஸோ ஜேகேயோட கிளாஸ்ல மட்டும் ஜிம்மின் எப்பயுமே ஃப்ரண்ட் ரோல போய் உட்காந்துடணும். நீங்க ஜேகே சொல்லாமலே அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துடுறான். குட் மார்னிங். பரவாயில்லே, சொல்லாமலாம் ஒரு சில பேர் திருந்திருக்காங்க போலே. ஓகே லெட்ஸ் கண்டினியூ அப்படின்னு நேற்று நடந்ததுல இருந்து வேணும்னே ஜிம்மின் கிட்ட கொஸ்டின் கேட்குறான். இப்போ ஜிம்மின் கை தூக்கிட்டு, எஸ் சார் என்ன தானே கூப்பிட்டீங்க? யா இந்த ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் 9 தான் சார். இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்ல டிவைட் தான் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆன்சர் 9 தான் வரும். இப்போ எல்லாரும் சமஷாக்கு, முக்கியமா அந்த டெஸ்ஸாலாம். ஓ காட் ஜிம்மின், he's a genius. I know he's not only the angel, இவன் கண்டிப்பா ஒரு ஜீனியஸ் தான். பாருடி என் ஜிம்மின் எனக்கு முன்னாடி அவ கொஞ்சராடி. அவன் பொண்டாட்டிடி அறிவு கெட்டவளே, அப்ப கொஞ்சு. என் புருஷனை பத்தியாடி எவ்வளவு அழகா படிக்கிறான். இது ஒரு கன்றாவி காதல்னு நான் வேற பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கேனே. இங்க பாரு ரிஸ், வர டிராகன் மாதிரி பண்ற, அப்புறம் அவன் கூட உடனே பத்து விட்டுருவேன். ஏன்டி சொல்ல மாட்டேன்? ஜிம்மின் கூட ஓடி ஓடி போகும்போது இந்த ரிஸ் உனக்கு கண்ணு தெரியலையா? போச்சு எல்லாம் போச்சு. நான் வேற டிராகன் எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிட்டேன். இனி சாயந்தரம் வந்து நிப்பானானே தெரியல. சீராப்பா எல்லாத்துலயும் பண்ணிட்டு வந்துட்டேன். பிளாக் ஆடி பண்ற பிளாக்கு இருந்துகோ, அவ கூட சேர்ந்து கெட்டு போயிட்டியா நீனு? நீ தயாங்கா லவ் பண்ணிருக்கியாடா? பண்ணிருக்கேனே. எப்படிடா இருக்கும்? சொகமா அப்படியே வயிற்றுலாம் பட்டாம்பூச்சி பறிகிற மாதிரி இருக்கும் டாடுறாங்கண்ணா. இங்க அப்படியே கருப்பா மூச்சு தான் ஊறுது. டேய் அதுக்கெல்லாம் அமைகிற ஆளை பொறுத்து
எனக்கு தான் அமைஞ்சிருக்காளே அப்பப்போ பட்டாம்பூச்சி, அப்பப்போ கற்பாம்பூச்சி. டேய் வண்டியை வேலை செய்கிற இடத்துக்கு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு அப்படியே போயிடுறாங்க. அப்போ இங்க ஜேகேக்கு ஷாக்கு. அப்போ லில்லி வர்றா. சாரி டு டிஸ்டர்ப் யூ. அது வந்து நெக்ஸ்ட் பீரியட் என்னோட பீரியட் தான். ஆனால் ஆரம் சார் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க. நெக்ஸ்ட் பீரியட் இன்னும் 10 minutesல ஸ்டார்ட் ஆகிடும்ல, அதான் இன்ஃபார்ம் பண்ண. ஏன் நீங்கள் வந்து நடத்த மாட்டீங்களா? இல்லை, நான் ஆரம் சாரோட கிளாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் அவரோட கிளாஸ்க்கு போகிறேன், அவர் என் கிளாஸ்க்கு வந்து நடத்துவார். ஏன் 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 அலகேட் பண்ண மாதிரி கிளாஸ்க்குலாம் போக முடியாதா? ஜேகே சார், நீங்கள் ஓவராக கிராஸ் கொஸ்டின் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இல்லையே ஏன் ஏன் அப்படி என்ன ஆரம்போட கிளாஸை மாற்றிட்டு இருக்கா? நான் கேட்டேன் ஒரு கிளாஸ் குட்ரி பசங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு. ஆனால் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலடா அப்படின்னு அவனும் அப்படியே கிளாஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். சரி நெக்ஸ்ட் பீட் அப்படியே ஆரம்பிடுறான். அவனும் நடத்துகிறான். பார்த்து ஜிம்மன் சமத்து குட்டியாக இருந்துட்டு இருக்கான். அப்போ யாருக்குமே ஜிம்மன் இப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்லை. சாரம் ஜிம்மன் கிட்ட போயிட்டு, டேய் என்னை ஸ்டாஃப் ரூமில் வந்து மீட் பண்ண. எதுக்கு? இல்லை அதெல்லாம் வேணாம். டேய் மீட் பண்ணுன்ன, வானா வா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ எந்திரிக்கும் போது வாயனும் ஜிம்மனா எதுக்கு இப்போ கூப்பிடுறா? ஏஞ்சலு ஜிம்மனா உன்னதான். சொல்லிட்டு ஏஞ்சலு என்ன ஏன்டா அப்படி இருக்க? நல்லாவே இல்லை அப்படி இப்படி பாக்குறதுக்கு. ஒண்ணு எப்போதும் சிரிச்சுட்டு ஜாலியா இருப்பல்ல, அப்படி இருந்துச்சுன்னா பள்ளி தர மாதிரி சிரிக்கிறேன்டி, ஆனா பார்த்தாலே சிரிப்பு தான் வரும் அப்படின்னு குட்டியா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஆரம் பின்னாடியே போறான். அப்ப ஆரமா ஸ்டாஃப் ரூம்ல என்னோட சீட்ல போய் உட்காந்துட்டு, சொல்லுங்க சார் என்ன வேணும், எது கூப்பிட்டீங்க? டேய் ஒன்னா நான் பேசுறேன். இவ்வளோ உன்னை திட்டியதையும் எல்லாம் பண்ணிருக்கேன் தான்டா, ஆனா என்னடா நீ சாப்பிடவும் வரல? இல்லைண்ணா நான் சாப்பிட்டேன், நான் கிளம்பட்டுமா? டேய் என்னடா ஆச்சு? அம்மாவும் நினைச்சு கவலையா இருக்காங்க. இல்லை நான் ஒர்க்குக்கு தான் போயிட்டேன்னு சொன்னேன்ல, அதான். அப்படி ஒன்றும் பண்ண தேவையில்ல ஜிம்மன், ஜாபை குவிட் பண்ணிரு. இல்லை பரவாயில்ல. டேய் என்ன தானே நினைச்சிட்டு இருக்க? அந்த மாதிரி இருந்து எங்களை கஷ்டப்படுத்தின, இப்போ யாரு கூடயும் பேசாம யாரு கூடயுமே டச்ல இல்லாம எதுக்கூட கஷ்டப்படுத்துற? உங்க யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் யாரு கூடயும் டச்ல இல்லாம இருக்கேன். எனக்கு அதான் நல்லதுன்னு தோணுது, அவ்வளோதான். அப்போ லில்லி மேம் வர்றாங்க. சார் இல்லை வந்துட்டாங்க, என் அவங்க கூட பேசிட்டு நான் கிளம்புறேண்ணா அப்படின்னு அண்ணன் மரியாதைலாம் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போறான். ஜேகே பாக்குறான். ஏன் ஜெமினா என்ன அமைதியா இருக்கே, என்னடா சரியில்லையே, இது மேல எதுவும் கோவமா? இன்னும் இல்லையே. எதுக்கு சார் கேக்குறீங்க? சாரா அண்ணா ஆச்சரியமா இருக்கு, சொன்னா கூட சார்னு கூப்பிட மாட்டா. இன்னும் இல்லடா, பாத்துக்கிறேன் என்ன அப்படின்னு ஜெமினோட தோல்ல தட்டி கொடுக்குறான். அப்போ இது பிடி பீரியட், ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்பல்சரியா கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாடதான் செய்யணும். ஸோ போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை விளையாண்டுக்கலாம், லைக் பேஸ்கெட் பால் ஆர் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ ஜிம்மின் போறான். நமக்கு தான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரும் இல்லைங்க. அப்போ டெஸ்ஸா வேகமா, ஜிம்மன் நான் வர்றேன், எனக்கு தெரியும் நீ இப்போ வந்து புஷ்அப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவ, எப்படி என்ன? நான் உன்னோட காலை பிடிச்சிக்கிறேன், நீ வந்து புஷ்அப்ஸ் எடுத்துக்கோ. டெஸ்ஸா வானா டெஸ்ஸா விடு. நான் காலை பிடிக்க கூடாதா? நான் உனக்கு ஹெல்ப்பா பண்றேன். என்னடி நான் போயிட்டு பிடிக்கிறேன். என் வயன் அறிவு கெட்டவில்லை, உன் புருஷனை இன்னொருத்தி மயக்கம் பாக்குறா, நீ வெக்கம் கெட்டவ மாதிரி நிக்கிற, போடி அப்படின்னு பத்து விட்டாரா ரிசும். இந்த போறேன்டி. ஏன் தான் அப்படி இருக்கானோ, சாப்பிட்டா நான் கூட தெரியல அப்படின்னு கையில கேன்டீன்ல இருந்து ஒரு எக் ரோல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே நிக்கிறா. டெஸ்ஸா நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஹே வயன், ஜிம்மனை உன்னை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். சரி அப்படியா? அவன் காலையில என்ன சாப்பிட்டான்னு கேளு. ஜிம்மன் கண்டிப்பா சாப்பிட்டுருப்பான். ஜிம்மன் இன்னும் நீ கண்டிப்பா காலையில பர்கர் தான் சாப்பிட்டுருப்ப. டெஸ்ஸா உன்ட்ட இப்ப வந்து கேட்டாங்களா மயிறு, இங்க வந்து என் தலையை போட்டு அறுத்துட்டு இருப்பா. டெஸ்ஸா நீ போன, ஏ வயன் அந்த காலை பிடிச்சிக்கோ வா அப்படின்னு அவனே கூப்பிடுறான். அப்ப டெஸ்ஸாவுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே அவ போயிடுறா. ரிசல்லாம், சாடி சக்காலத்தி மாதிரி வரையாடி,
அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க. வந்துருவா என் ஃப்ரெண்டோட ஆளை மயக்கிறதுக்குன்னு. ஹே ரிஸ், சை ஏ தள்ளிப்பொடி அப்படின்னு ட்ரிஸும் போயிடுறா. நானே டிராகன் பேச மாட்டேங்கிறான்னு கடுப்புல இருக்கா. வந்துருவா ட்ரிஸும் மயிருன்னு. ஜெமினா என்னம்மா? என்னம்மான்லாம் சொல்றான். சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஜெமினா. ப்ளீஸ் இந்த எக் ரோலையாச்சும் சாப்பிடு. எதுக்கு நீ வாங்கிட்டு வந்த? கையில காசு கொடுத்தாலும் வாங்குறது இல்ல அப்படின்னு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். எனக்கு வேணாம் ஜெமினா, நீ சாப்பிடு. ஏமா அப்படி அழுகிற? நீ எனக்கு வாடி போடுனே கூப்பிடு. எனக்கு இந்த மாலாம் வேணாம், எனக்கு என் பழைய ஜிம்மன் வேணும். பழைய ஜிம்மனா தான் இருக்கா? ஏன் என்ன சேஞ்ச் தெரியுது உனக்கு? நீ என் பழைய ஜிம்மனே கிடையாது, என்ன வாடி போடின்னு கூப்பிடு. எதையிட்டே அழுகிறப்போ ஏஞ்சலு கண்ணத்தோடடி ஏன் அழுதுட்டுறிய? நான் காலை பிடிச்சிக்கிறேன், நீ எக்ஸசைஸ் பண்ணு. இப்ப எதுக்கு அழுகிற? உனக்கு நாளைக்கு தானே பீரியட்ஸு? ஆமா நாளைக்கு தான். பேட் இருக்கா? வாங்கிட்டு வருவா? இருக்கு, நான் வாங்கிக்குவேன். நீ என்ன பேட் வைப்பன்னு எனக்கு தெரியும். நான் வாங்கிட்டு வந்து தந்துட்டு போறேன் நைட். என்ன சேஃபா எடுத்துட்டு வா ஸ்கூலுக்கும். நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னும் 2 மாசம் தாண்டி, அப்புறமா எக்ஸாம் எழுதிட்டு ஃபுல் டைம் ஒர்க் தான். நீ எங்கேயும் போகாத ஜெமினா, என் கூட இருந்துறேன். சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் எங்கே இருக்கனே, யாராச்சும் பார்த்தா தப்பாயிரும் ஏஞ்சலு, நீ போ. இல்ல ஜெமினா, ஏதோ என்னை விட்டு வேலைக்கு போற மாதிரி இருக்கு. அப்ப ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஆகி கண்ணெல்லாம் கலங்கிட்டு, ஏஞ்சலு நான் உன்னை விட்டு விலைக்கு போற மாதிரி இருக்காடி. நீதாண்டி, நீதான் என்னை விட்டு விலைக்கு போற மாதிரி இருக்கு. அதான் மயிரா போச்சுன்னு உட்காந்து கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துட்டுறிய. எனக்கு ஏதோ நீ என்னை விட்டு விலைக்கு போற மாதிரியே தோணுதுடி. ஏன் அழுகிற ஜெமினா? அப்ப ரிசும் பாக்குறா. ஐயோ என்னதான் ஆச்சு? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நிம்மதியே கிடைக்க மாட்டேது. அவரும் அழுகிறாரு, இவனும் அழுகிறா. ஐயோ ஜெமினா ஏன் அழுகிற? அடி அப்படின்னு கூட்டு போய் தனியா பேசிட்டு இருக்காங்க ரெஸ்ட் ரூம் சைடு. எதுக்கு இப்போ நீ அழுகிற? எனக்கு பிடிக்கல. ஏன்டி நீயும் அழுகு மூஞ்சி மாதிரி அழுதுட்டே இருக்க? நான் அவ்வளவு லவ் பண்றேன்டி. அந்த லவ் எனக்கு காட்ட தெரியல, அது உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி காட்டிடுறேன். அதான் எனக்கு புரியுது. ஆனா வேணாம் ஜெமினா. என்ன வேணாம்? நீ பழைய மாதிரியே இரு. பழைய மாதிரி இருந்தாதான் உனக்கு பிடிக்க மாட்டேதுடி ஏஞ்சலே. நான் அப்படியே இருந்துக்கிறேன். என்ன இல்ல, எனக்கு கட்டி பிடிச்சிக்கோ போ. ஸ்கூல் ரீ. சரி உத்தமன்லாம் கிடையாது, அன்னைக்கு ஸ்கூல்ல தான் அப்படி இப்படின்னு கேட்டேன். ஆனா இன்னைக்குமா? இல்ல நீ எனக்கு கட்டி பிடிச்சிக்கோ ப்ளீஸ் ஜெமினா. எனக்கு உன்னை கட்டி பிடிச்சிக்கணும் போல எனக்கு இது கூட பண்ண மாட்டியா? சரிடி பண்ணிக்கிறேன். ஏஞ்சலு உன்னெல்லாம் சத்தியமா புரிஞ்சவே முடியல அப்படின்னு எழுத்து நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். உன்னதான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு சில நேரம் நல்லா இருக்க, ஒரு சில நேரம் கஷ்டப்படுத்தி விட்டுற. சரிடி சரி அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஜேகே அந்த சைட் கிராஸ் ஆகுறான். இதுங்களுக்கு வேலையே இல்ல, ஸ்கூல்ல அங்கங்க கட்டி பிடிச்சி நிக்க வேண்டியது. யார் இது? அன்னைக்குதான் ஒரு கப்பிள்ஸா வார்ன் பண்ணி அனுப்பி விட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தா ஜிமினும் வாயனும். டேய் ஜிமினா. யோ யாருடி அது? ஜேகே சார், இந்த டைம் நானும் விட மாட்டேன், நான் அப்படி கட்டியே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டைம் ஒரு மாதிரி தைரியமா இருக்கா. அன்னைக்கு அவர் பார்த்தனாலதான் அப்படி அப்படி ஆச்சு. எனக்கு பரவாயில்ல, நான் அவனை கட்டி பிடிச்சிக்கிறேன். ஏய் ஷர்ட்ரி ஷல்ந்துரு. இல்ல வயன் விடுங்கிறன்ல, விடு அப்படின்னு அவ விடல. இருந்தாலும் இவனாதான் அவளை அப்படியே எடுத்துட்டு சாரி சாரி ஜெய்கே சார். டேய் அன்னைக்கே சொன்னேன்ல ஜிம்மன். இல்ல சார், அது ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தா, அதான். இது ஸ்கூல், அங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும், அதை விட்டுட்டு. இல்ல ஜேகே நான் தான். ஃபயன் பேசாம இரு ஏஞ்சலு, என் மேலதான் தப்பு சார், சாரி, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு அவன் கிளம்புறான். அப்போ வயன்லாம் ஜிம்மின் ஃபயன் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஜிம்மின் பின்னாடியே போக பாக்குறா. அப்போ வயனோட கையை அப்படியே ஜேகே பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அவளை அப்படியே வால்ல தள்ளி விடுறான். இத கரெக்டா லில்லி பாத்துடுறா. அப்போ இவ்வளவு நாளா இந்த குட்டி பொண்ணுக்காக தான் என்ன வேணான்னு சொன்னாரா? அந்த பொண்ணை லவ் பண்றாரு போல. அது தனியா யாருமே இல்லாத இடத்துல
என்ன பேசிட்டு இருக்காரா? ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன். ஆனா இப்போதானே தெரியுது இவருக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. ஆனா பையன் எங்க போற? இல்ல சார், ஜேகே சார் சாரி. இரு ஒரு நிமிஷம். இப்படியே 2 பேருமா அலைஞ்சிட்டு தெரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா தெரிஞ்சிரும். எனக்கு புரியுது உனக்கு ஜிம்மினா பிடிச்சிருக்கு, ஜிம்மினுக்கு ஒன்னா பிடிச்சிருக்கு, எந்த அளவுன்னு எனக்கு புரியுது. இல்ல, நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன். பையன் நீங்க பாரு, நீங்க ஸ்டூடெண்ட், நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்க லவ் எல்லாம் ஆஃப் கேம்பஸ்ல வச்சுக்கோங்க, இங்க வேணாம் சார். அது ஃபயன், இது வரைக்கும் நான் உன்னை தப்பாவும் பேசினது இல்லை, நான் பேசவும் வச்சிடாத வயன். உன்னை கெஞ்சி கேட்கிறேன். அவங்க என்ன ஆரம் பார்த்தானா அவ்வளோதான், ஏதாச்சும் ஆயிரும். இல்லை இல்லை சார் அப்படின்னு பேசிட்டே இருக்கா. இப்போ லில்லிக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு அவ பாட்டுக்கு அப்படியே புக்கை கீழே போட்டுறா. ஐயோ கொண்டு அந்த புக். அப்ப கரெக்டா ஜேகே திரும்பி பாக்குறாள் இல்லையா? சோ அவ கரெக்டா எடுத்துட்டு பின்னாடி நடந்து போறது மட்டும்தான் பாக்குறான். தோ போறாள், எங்க போறான்னு தெரியலையே. ஆனா இவன் இவளை பார்த்தது லில்லி ஜேகேவை பார்த்தது ஜேகேக்கு தெரியல. சோ லில்லி போறதை மட்டும்தான் பாக்குறான். இல்ல ஜேகே, அவ ரொம்ப கஷ்டப்படுறான். அது சார்ன்னு சொல்லாம நான் ஜேகேன்னு பேசலாம்ல? பேசலாம், நீ பேசு. அதான் அது நைட் டியூட்டி போறான். மிட் நைட்டு டியூட்டி பார்த்துட்டு மார்னிங் ஒரு 3 to 4 hours தான் அவனுக்கு ஸ்லீப்பே. அதுக்கப்புறமா ஸ்கூல் வந்துடுறான். எப்போது ரவுடி மாதிரி இருப்பான். ஆனா 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 அப்பெல்லாம் ஒரு மாதிரி கேரிங்கா, எனக்கே அதிசயமா இருக்கு. எங்க பாரு வயன், அவன் முரடனா இருக்கும்போது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்ட. ஆனா இப்போ நல்லவனா திருந்தி மாறி இருக்கான். ஆனா இப்போ ஏன் நல்லவனா இருக்கான்னு சண்டை போடுற? இந்த பொண்ணுங்க சைக்காலஜி எப்படிதான், இந்த லில்லியும் அப்படிதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். கொஞ்ச நாள் அவனை இருக்க விடு, புரியுதா? புரியுது. இப்ப போ. 2 பேரும் போனதுமே திரும்பி வராதிங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் அப்படியே ஸ்கூலும் முடியுது. இப்ப ஜம்மே நான் கண்டிப்பா பாக்கணும், இல்லைன்னா நாளைக்கு காலையில தான் அகைன் அவனை பார்க்க முடியும் அப்படின்னு ஸ்கூல் முடிஞ்சது வேக வேகமா ஓடுறா. டிராகன் நிக்கிறான். எப்படி வேகமா ஓடி வரா. அண்ணா வந்துட்டியா? தயா ஓட்டி பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். அதான் அவனை ஓவர் டைம் பார்க்க விட்டுட்டு நான் வந்துட்டேன். அச்சோ, ஓவர் டைம் பாக்குறாரா? ஏன்னா அவன் தான் சொன்னான், நீ போடா தங்கச்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, நான் பாத்துக்கிறேன்னு. அப்ப நான் அவன் எப்படி பாக்குறது? ஓட்டு எப்ப முடியும்? ஒரு 8 மணிக்கு. 8 மணிக்கா? இப்பதான் 5 மணி ஆகுது. 6, 7, 8. கரெக்டா ஹோம்ஒர்க் முடிக்கும் போது வருவாரா அப்படின்னு அவளுக்கு அந்த ஒரு ஃபீலிங். என்ன இப்படி சேடா இருக்கா? என்னாச்சு? இல்லண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஜெமினா நெல்லு ஜெமினா. என்ன ஏஞ்சலு? என்ன வேணும்? ஏதோ வாங்கி வேணுமா? நான் தான் பேட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல. இல்லை, எனக்கு கை கொடுத்துட்டு என்னை கூட்டிட்டு போன உனக்கு கட்டி பிடிச்சிட்டு தான் வருவேன். யாராச்சும் பாத்துருவாங்க ஏஞ்சலு, ஏன் அடம் பிடிச்சிட்டு இருக்க நீ குழந்தை மாதிரி? நான் கட்டி பிடிச்சிட்டு தான் வருவேன். சரி கை பிடிச்சிக்கிறேன், என்ன பைக் இல்லடி, இல்லைன்னா கூட்டு போயிருவோன்னு. இந்த பொடி ரிங்கு கழட்டுறேன் இரு. ஏய் வச்சிட வேண்டிய அந்த ரிங்கை மட்டும் கழட்டினா எனக்கு வெறும் ஏறிட சொல்லிட்டேன். அப்ப நான் கழட்டுவேன். இப்பதான் நீ என்னோட ஜெமன் மாதிரி பிஹேவ் பண்ற. என்னடி வேணும் உனக்கு? திட்டினாலும் வலிக்குதுங்கிற, திட்டாம இருந்தாலும் வலிக்குதுங்கிற. திட்டு, அளவா திட்டு, திட்டாம இரு, அதுவும் அளவாரு. ரொம்ப ஓவரா பண்ற. நான் என்னடிமா பண்றேன்? அந்த ரிங்கு எனக்கு உன் கையில பார்க்கும்போது என் பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர்றதே அந்த ரிங்னால மட்டும்தான். அப்புறம் இந்த சர்டிபிகேட்டு, தயவு செஞ்சு அதை கழட்டுறாதடி. ஏஞ்சலே. சரி சரி நான் கழட்டல, என்ன பத்திரமா போயிட்டு வா. ரொம்ப வேலையா? நினைச்சிட்டே வேலை பண்ணுவேன், அதெல்லாம் ஒரு மாதிரி தெரியாது. போய் தானே சொல்ற. பொய் சொன்னாலும் கியூட்டா இருக்குல்ல? இந்த பொய் இல்ல, கியூட்டாவே இல்லை ஜெமினா. ரிசு எங்கடி? டிராகன் வேற புலம்பிட்டு இருந்தான். இதோ வேறா பாரு, இப்ப டிராகனும் வர்றா. வந்துடுவான் மினிக்கி கிட்ட. எபி தோ இரு வர்ற, இரு நான் வந்துடுறேன். என்ன? நீ போயிட்டு வா, நான் இங்கதான் இருப்பேன், எங்கே போல. என்னடியா பேச மாட்டியா? நான் பேச மாட்டேன் டிராகனா, உன்னை நான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிட்டேன். ஏய்
அடிங்க சிலுகு, ஒழுங்கா வந்து ஏறி பைக்ல. பைக்லயா? இதோ சா வச்சிருவேன். வேற பைக் எடுத்துட்டு வருவான், அவளை விட்டுட்டு அதுல ஏறிக்கோ. போ போ. இப்பயும் பிளாக் தான் டிராகனா? போ, நல்லபடியா போயிட்டு என் தங்கச்சியை விட்டுட்டு வா. அந்த குட்டியாச்சும் நிம்மதியா இருக்கட்டும். போ போ. ஏன் என் தங்கச்சி என்னடி குறை? அவெல்லாம் நிம்மதியா தான் இருக்கா. என்ன இன்னும் ஒரு ஆள் மிஸ்ஸிங்? தயாங் தான், அவன் தான் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு அவனும் அப்படியே அவன் கூட சண்டை போட்டுட்டு எப்படியோ ஒரு வழியா கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. கன்வின்ஸ், ஓகே, அது கன்சீவ், ஓகே. அப்ப எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜிம்மன் அப்படியே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே விசில் அடிக்கிறான். ஏய் ஏஞ்சலே, உன்னதாண்டி. ஜிமினா இந்த வர நீ பல்ல கட்டிட்டே ஓடுறா. பாரு, நல்லா பல்ல கட்டிட்டு வருவா. இதோ புடி, தூக்கி போடுறேன். இல்ல இல்ல இல்ல, நீ ஏறி வா மேல. ஏய் யாராச்சும் பாத்துருவாங்கடி. நீ ஏறி வா. ஏஞ்சல் வேணா. சரி வர்ற நானே. கீழே குடுகுடுன்னு ஓடுறா. அப்படியே சந்துக்குள்ள போயிட்டு இதோ புடி, பேட் இருக்கு, அப்புறம் சாக்லேட் இருக்குன்னா, சிப்ஸ் வேணும்னா சொல்லு வாங்கிட்டு வர்றேன். எல்லாத்தெல்லாம் வேணாம், நீங்க போயே ஆகணுமா? ஏன்டி இப்படி இருக்க? நம்ம நல்லதுக்காக தாண்டி போனோம். ஏன் என்னாச்சு உனக்கு? இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஜிம்மினோட நெஞ்சு மேலே சாஞ்சுக்கிறா. ஒன்னும் இல்லை ஏஞ்சலு, ஒன்னும் கிடையாது. என்ன ஏன்னா நமக்காக தான். சரி, டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? அதெல்லாம் நீ என் கூட இருப்ப, டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு. ஆனால் நான் வந்து போயிடுவேன். இப்போ நான் கேட்குறேன், நீ போற. கர்மாவா இருக்குமோ? குருமாவா இருக்கும். போய் பாட்டி சப்பாத்தி செஞ்சிருப்பாங்கல்ல, மூடிட்டு தின்னுட்டு போய் பாடுறி இப்போ. இப்பதான் நீ என்னோட ஜிம்மன் அப்படின்னு கியூட்டா ஜிம்மனை கொஞ்சரா. ஜிம்மன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, ஆனா கொஞ்ச நேரத்துல உன்னோட ஸ்மைல் அப்படியே ஹைட் ஆயிருது. சரி ஏஞ்சலு போ. இதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த சைடு எபி, தயோங் எப்போ வருவாரு? அவர் வீட்டு சைடு பாத்துட்டு இருக்க, அவர் பைக்கே காணோம். 8 மணி ஆயிடுச்சு. அப்ப டிராகன், என்ன எபி, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டா அண்ணா. அது எப்படியே முடிக்காம இருப்பேன். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்ல, இந்த தயங்க வந்துட்டு இருக்கான், வந்ததும் அவனை இங்கேயே சாப்பிட்டு கூப்பிட்டுலான் இருக்கேன். ஓகேண்ணா. அண்ணாவும் பாதி செஞ்சுதான் வைக்கிறேன். உனக்கு எதுவும் கஷ்டம்லாம் இல்ல எபி? இல்லண்ணா. இல்ல எனக்கு இல்ல. தயாங் வந்துட்டு இருக்காரப்போ அப்படின்னு அவளுக்கு செம்ம குஷி ஆகிடுது. தயாங் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு செம்ம டயர்டா அப்படியே அந்த ஹெட் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு வர்றான். சிச்சோ, ஷா இவ்வளோ டயர்டா வருது அழகு. அழகா கொஞ்சரே அபி நீன. அப்ப ரிஸ் கரெக்டா கால் பண்ணிடுறா. டிராகன் குட்டி என்ன பண்ணுது? குட்டி குட்டி கொஞ்சம் அவனோட விளையாண்டுட்டு இருக்கு. எந்த கொஞ்சம்? நீ ஆசைப்படுவியோ உனக்கு? அது கூட தாண்டி. டிராகனா தெரியுதுல, சும்மா சொல்லு என்ன அப்படின்னு. அவங்களோட லவ் லாங்குவேஜ் அப்படிதானே, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. தயம், சொல்லுமா. டயர்டா இருக்கா? டயர்டா தான் இருக்கு. ஏன் நீங்க ஓட்டி பாத்தீங்க அன்னைக்கு? ஆமா, அவங்க அண்ணன் உன்னை கூப்பிட வரணும்ல. நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, உங்க அண்ணன் கூட கம்மியான மாதிரி தோணுச்சு, அதான். அச்சோ, கைய காட்டுங்க அப்படின்னு காட்ட சொல்றா. அவன் கை ஃபுல்லா ஒரு மாதிரி வேலை செஞ்சு அப்படி ரெட்டிஷ் ஆகுது. தயம், என்னம்மா, இப்படி தண்ணி எடுத்து வரட்டுமா? இப்போ எடுத்துருவாங்க போங்க அப்படின்னு சொல்ல அழகா கியூட்டா தண்ணிலாம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறா. ஓட்டிலாம் பார்க்க வேண்டாம், அமௌண்ட் பின்னாடி எடுத்துக்கலாம் தயம். சரி, ஏன் சேட் ஆகுறீங்க அப்போ? இல்லை, ஒன்றும் இல்லை. சரிங்க பார்க்கலாம். அழகி சிரிச்சிடுறி, அப்போதான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்போ அவ்வளோ தயங்க பார்த்து கியூட்டா ஸ்மைல் பண்றா. உட்காருங்க சாப்பிடலாம். குளிச்சுட்டு வந்தா சாப்பிடுவேன், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், என் டிராகனுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு கிளம்பிடுறான். டிராகனா, எப்ப பார்த்தாலும் இந்த ரிசு கூட உட்காந்து கடலை போட்டுட்டே இரு, என்ன? போய் சாப்பிடு. மச்சான் நீயும் இல்லையா? நான் குளிச்சுட்டு வரேன்டா, இப்போ. டேய், இங்கே குளிக்கலாம்ல. ஆமா, அப்படியே எங்க வீடு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, முட்டு போடா அப்படின்ட்டு போயிடுறான். தயாங்க்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும் அவருக்கு? அப்போ அண்ணா, என்ன எபி? அண்ணா, அவருக்கு என்ன பிடிக்கும்னா அதையும் சேர்த்து செஞ்சிருவேன். அவனுக்கு ஹாஃப் பாயில்லாம் சாப்பிடுவான், அது போட்டு வச்சிரு. ஓகே.
அப்படின்னு கியூட்டா ஹாஃப் பால் எல்லாம் போடுறா. ஒண்ணுக்கு அப்படியே 2 எக்கா எடுத்து அப்படியே எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. எபி உட்காரு. இது உட்காருன்னா. அப்ப தயங்க அப்படியே ஏபிக்கு சாப்பாடுலாம் பரிமாறுறான். சாப்பிடுங்க, நீங்க தான் டயர்டா இருப்பீங்க எங்களுக்கு சமைச்சு. அதெல்லாம் இல்ல, சாப்பிடுங்க. என்ன டேய், ஏன்னா எங்கெல்லாம் பொறிச்சு வச்சிருக்க? அவதான்டா உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு போறிச்சா அப்படின்னு அப்படியே போகுது. இப்படியேதான் ஒரு 2 மந்த் கிட்ட போயிடுது. இன்னும் எக்ஸாம்ஸ்க்கு ஃபியூ டேஸ் தான் இருக்கு. அப்போ ஒயன் அப்படியே ஜிம்மின் கிட்ட பேசிட்டு ஸ்கூல் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து நுழையிறா. ஹே ரிஸ், எனக்கு அந்த ஜேகே சார் வரவே இல்லைல்ல, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா போகுதுடி. ஆமாடி, ஏன் ஜேகே சார் வரல? எனக்கு தெரிஞ்ச லில்லி மேமும் வரலடி, எனக்கு ஏனே தெரியல. ஆமா, ஆனா 2 பேர் ரிலேட்டிவ் தானே? ஆமாடி ரிலேட்டிவ் தான், ஆனா ஏன் வரலன்னு தெரியல. எனக்கு அழகு டிராகன் வேற பிளாக் ஷர்ட்ல கியூட்டா இருந்தாண்டி அப்படின்னு கியூட்டா கொஞ்சிட்டே வந்தா. ஒயனோட அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மா அப்படின்னு வேகமா ஓடி போனா பக்கத்துல இன்னொரு ஆள் உட்காந்துட்டு இருக்காங்க. யாருமா இவங்க? நான் சொன்னேன் இல்லடி, சிவங்க பையனும் கொரியால தான் இருக்கான் அப்படின்னு. நம்மளோட தூரத்து ரிலேட்டிவ். அவங்களும் நானும் பொண்ணாதான் என் கொரியா வந்தோம். அவங்க பையனை பார்க்க வந்தாங்க, நான் என் பொண்ணை பார்க்க வந்தேன். ஹாய் ஆண்டி. ஹாய்மா, நீ படிக்கிற ஸ்கூல்ல தான் என் பையனும் வேலை பார்க்கறான். ஓ, ஆரம் சாரே இல்ல, அவங்க அம்மா தெரியும், ஜமீனோட அம்மா. யார சொல்றாங்க? அவங்க பையனோட நேம் அப்ப கரெக்டா? மா எங்கம்மா இருக்க? டேய், நான் இங்கதான் இருக்கேன். எங்க? டேய், நீ தங்கிருக்கல வீடு, அந்த சந்துல இருந்து 2வது சந்துடா. ஷோம்மா, அங்க எதுக்குமா போன? டேய், நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னேன்ல, அவங்களோட வீட்டுலதான் இருக்க, வாடா. மா உன்னை வச்சுக்கிட்டு இதோ வர்றேன் இரு அப்படின்னு வர்றான். இது ஒயன் வீடாச்சே அப்படின்னு உள்ள வந்தா ஒயனும் நிக்கிறா. ஜேகே வந்து கரெக்டா நிக்கிறான். ஏ ஒயன். இதோ இவன் தாமா, இவன் தான் என்னோட பையன். சொல்ல போனா நீங்க 2 பேரும் அத்தை பசங்க, மாமா பொண்ணுங்க அந்த மாதிரி. அப்போ ஒயன்ல அப்படி வாய் பொழுந்துட்டு நிக்கிறா. ஜேகே தூரத்து சொந்தமா? டேய், லில்லி எங்கடா? மா என்னம்மா வேணும் உனக்கு? டேய், நம்ம இந்தியா போறோம், உனக்கு தெரியாதா? வயன், உன்கிட்ட சொல்ல மாறேன்டன்ல, உனக்கு எக்ஸாம்ஸ் இன்னும் 3 நாள்ல தானே? ஆமாமா. அது வர அம்மா இங்கதான் இருப்பேன். டேய், லில்லியும் சேர்த்தா நம்ம இந்தியா கூட்டு போறோம். எல்லாரும் ஒன்னா வெக்கேஷன் போயிட்டு வரலாம். நீ அடுத்த கிளாஸ் போற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். ஒன்ஸ் எக்ஸாம் முடிச்சதும் நம்ம வெக்கேஷன் போயிட்டு அகைன் நீங்க வந்துடலாமா? என்ன சொல்றீங்க? நீ பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோ. எக்ஸாம் முடிஞ்சு அந்த ஈவினிங்க நம்ம கிளம்புறோம் இந்தியா. மா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வயன், கண்டிப்பா நீ ஹாப்பி ஆவ. மா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ சொல்றாங்க. டேய், லில்லிய பாக்கணும் வா அப்படின்னு நான் ஜேகே கிட்ட அவங்க போறாங்க. பார்த்தா லில்லி அப்படியே ஒரு மாதிரி சேடா உட்காந்துட்டு இருக்கா. பிகாஸ் இவ்வளவு நாளா ஜேகே கிட்ட ஒரு வார்த்தை பேசிருக்க மாட்டா, அவனை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அத்த எப்போ வந்தீங்க? என்னம்மா ஏன் சேடா இருக்க? இல்லத்த லில்லி, இப்பயும் கேக்குறேன், என் பையன்தான் ஏதோ பேசிட்டான். இந்த 2 மாசத்துல நானும் ஊருக்கு போயிட்டு அகைன் நான் இப்பதான் கொரியாவே வர்றேன். அப்பயாச்சும் மாறி இருப்பான்னு பார்த்தா அப்பயும் மாறாம அப்படியேதாமா இருக்கான். இல்லத்த. டே ஜேகே, கல்யாணம் பண்ணிக்கூட அப்பயாச்சும். அப்ப அவன் எதுவுமே சொல்ல, லில்லிய சாஃப்டா தான் பாத்துட்டு இருக்கான். டக்குன்னு லில்லியே, அத்த எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, எனக்கு வேற ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு. ஜேகேக்கு ஷாக்கு. யார பிடிச்சிருக்கு உனக்கு? அவனுக்கு யாரையுமே தெரியாதேடி, யாரடி பிடிச்சிருக்கு உனக்கு? இல்லத்த, எனக்கு வேற ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு. மாமா அவகிட்ட கேளுங்க, யாருன்னு கேளுங்கம்மா. சொல்றீ, யாரடி பிடிச்சிருக்கு உனக்கு? அது உங்களுக்கு தேவையில்லாததுங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல. அத்த, இந்தியா போகும்போது நானும் தானே வருவேன். மாமா கேளுமா, நீ கேளுமா, யார பிடிச்சிருக்கீங்க? 2 மாசத்துல அவளுக்கு யார பிடிச்சிருக்காங்க கேளு நீனு. ஓ, அதான் என்கிட்ட பேசாம இருந்தாங்களா? பொய் சொல்றாமா, அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பொய் சொல்றா. என்னடி இந்தியா கூப்பிடுறாங்க, ஜிம்மனை பார்க்காம? ஆல்ரெடி நான் பாக்குற டைமே ரொம்ப கம்மிடி. இருடி பாக்கலாம் என்னன்னு அப்படின்னு இந்த சைடு பேனிக் ஆயிட்டு இருக்காங்க. எனக்கு ஆரம்ப பிடிச்சிருக்கு. நான் அவரை லவ் பண்றேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ஆரம் லில்லியோட வீட்டு வாசல்ல பைக் வச்சுட்டு நிக்கிறான்.
லில்லி மேம். ஆரம் இதோ வரேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஜேகேவை பார்த்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு லைக் அவனை நகலை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஆரம் கிட்ட ஓடுறா. ஜேகேக்கெல்லாம் என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி இவ்வளவு நாளா கெத்தா சுத்தி தெரிஞ்சவனுக்கு அப்படியே மனசுக்குள்ள ஃபுல்லா இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். போட்டும், இது போற வர போட்டும். இப்பதான் ட்விஸ்டே, நெக்ஸ்ட் பார்ட்ல கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதோட சேர்த்து ஒரு 2 எபிசோட், ஒரு 25 எபிசோட்ஸ் வராது, அதுக்குள்ள நான் கண்டிப்பா முடிச்சிருவேன். அண்ட் இன்னொரு விஷயம், டிபிபி பார்த்துட்டு அழகா வந்து எனக்கு ஸ்டோரிலாம் போட்டீங்க. ஜெயஸ்ரீ, உங்களுக்கு தான் கண்டிப்பா சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். நான் இதை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். பட் எஃப்எஃப்ல சொன்னா யாரும் பார்க்க மாட்டேங்க. கண்டிப்பா நான் ஒன் ஷாட்லயும் சொல்லுவேன். அந்த பொண்ணு என்னை ப்ரைஸ் பண்ண அந்த பொண்ணு மறக்கவே மாட்டாங்க. ஈவன் எவ்வளோ வேலையா இருந்தாலுமே கண்டிப்பா பார்த்துட்டு வந்து, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன். வியூஸ் போகலனா, பசங்களுக்கு பிடிக்கலன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஈவன் எவ்வளோ இன்ச்சை பார்த்துட்டு வந்து அவங்களோட கமெண்ட் அப்படி எப்பயுமே பெருசா மட்டும்தான் இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஜெயஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் எஸ், மற்ற பாஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒன் ஷாட்ல சொல்றேன் நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க, ஏன் அதனால எனக்கு ஒரு மாதிரி டச்சிங்கா ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு ஹெல்ப்னு கூட சொல்லலாம். டிராகன் வந்து எங்களால இமேஜின் பண்ண முடியல. பிகாஸ் எல்லாருமே ஜேகே லில்லினா இன்ஸ்டால உள்ளவங்களுக்கு ஜேகே லில்லி யாருன்னு தெரியும். அப்புறம் ஜிம்மின் ஒயன் யாருன்னு தெரியும். டிராகன் மட்டும் தான் இங்க இருக்கிறான். தயாங் எபியும் யாருன்னு தெரியும். ஸோ டிராகன் தான் லைக் அவன் வந்து ரகடாவும் இருப்பான், அட் த சேம் டைம் காமெடியாவும் இருப்பான். லைக் டேட்டோ போட்டிருப்பான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவனை வந்து இமேஜின் பண்ண முடியல. போட்டோ அனுப்புங்கன்னு கேக்குறீங்க. சத்தியமா எனக்கே நான் ஆல்ரெடி ஒரு போட்டோ செலக்ட் பண்ணி தான் வச்சிருந்தேன் டிராகன்னு. பட் அந்த ஐடியா என்கிட்ட இல்ல. அந்த அந்த காயோட ஐடியா என்கிட்ட கிடையாது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு யாரை பார்த்தா இவங்களை பார்க்கும்போது ஓகே டிராகன் மாதிரி தோணுது அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டால கண்டிப்பா அந்த போட்டோவை சென்ட் பண்ணுங்க. ஓகேடா, இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா ஹாப்பி எண்டிங் தான், கவலையே படாதீங்க. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் அடுத்ததுல வரும். கொஞ்சம் சேடா போயிட்டு அப்புறம் ஹாப்பியா தான் முடிச்சிருவேன். ஓகே பாஸ்டர்ஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.